வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சென்னையில் எப்போது ஒன்றாக இணைந்து சைக்கிளில் செல்வோம். சிகாகோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சைக்கிளில் சென்ற வீடியோவை டேக் செய்து ராகுல் காந்தி எக்ஸ் பதிவு. ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் ஒன்றாக இணைந்து சைக்கிள் ஓட்டுவோம் என ராகுல் காந்திக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று நிலுவையில் உள்ளதாகவும் சுவையான தென்னிந்திய உணவை அனுபவிப்போம் என்றும் நெகிழ்ச்சி பதிவு. நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக புதுக்கோட்டை மீனவர்கள் 9 பேர் கைது. சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்தில் வைத்து இலங்கை கடற்படை விசாரணை. பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் தொய்வு கூடாது. சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின் போது அதிகாரிகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தல். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னையில் 2வது ஆய்வுக் கூட்டம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு பங்கேற்பு. ராமேஸ்வரம் தீவில் சமூக அடிப்படையிலான சூழல் சுற்றுலா திட்டத்தை செயல்படுத்த ரூபாய் 15 கோடி ஒதுக்கீடு. அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. திரைத்துறையில் பாலியல் சீண்டலுக்கு தாம் ஆளாகவில்லை என நடிகை குஷ்பு பரபரப்பு பேட்டி. எல்லா துறைகளிலும் பாலியல் துன்புறுத்தல் உள்ளபோது திரைத்துறையை மட்டும் குற்றம் சொல்வது ஏன் எனவும் ஆவேசம். நான் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல நடிச்சிருக்கேன். ஸோ நான் எப்போவுமே சொல்வேன், நான் அதை பற்றி அந்த மாதிரி ஒரு சம்பவங்களுக்கு நான் ஆக்கல. ஆனால் நான் மறுபடியும் கேட்குற கேள்வி தான், எல்லா துறையிலும் இருக்குது. அது ஏன் சினிமா மட்டும் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏன் ஹேமா கமிட்டி பிக் பாஸ் நிகழ்ச்சியின் புதிய தொகுப்பாளரானார் நடிகர் விஜய் சேதுபதி. கமல்ஹாசன் விலகியதை தொடர்ந்து 8வது சீசனை தொகுத்து வழங்குகிறார். தென்னிந்திய நடிகர் சங்கம் நாளை அவசர ஆலோசனை. பாலியல் புகார்கள் குறித்த 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல். விநாயகர் சதுர்த்தி வார இறுதி நாள்களை ஒட்டி 2315 சிறப்பு விரைவு பேருந்துகள் இயக்கம். பொதுமக்களின் வசதிக்காக நாளை முதல் 4 நாள்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை அறிவிப்பு. அரசுமுறை பயணமாக புரூனே சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு சுல்தான் ஹாஜி ஹஸ்னல் போல்கியாவுடன் சந்திப்பு. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 2 நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்ற பிரதமர் மோடியை கட்டி அணைத்து வரவேற்றார் பிரதமர் லாரன்ஸ் வோங். இருதரப்பு நல்லுறவு குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை. சிங்கப்பூர் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. விமான நிலையத்தில் அந்நாட்டு அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு. ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் தன்னை ஒரு மன்னர் போல நினைத்து செயல்படுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். சட்டமன்ற தேர்தலில் கொள்கைகளுக்கு இடையில்தான் மோதல் எனவும் பேச்சு.
மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் வினேஷ் போகத், பஜ்ரங் புனியா திடீர் சந்திப்பு. இரு வீரர்களுக்கு காங்கிரஸ் சார்பில் ஹரியானா மாநில தேர்தலில் போட்டி. விஜயின் கோட் திரைப்படம் மற்றும் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துவதாக சீமான் பேட்டி. மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகத்திற்கு பயன் என கர்நாடக துணை முதல்வர் பி சிவக்குமார் பேசியதற்கு கண்டனம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு கூட ஒரு படம் வெளியாகுது, அந்த படம் வெல்லணும்னு வாழ்த்துவேன். படம் எடுத்த இயக்குனரும் தம்பி, நடிச்சிருக்கிறவரும் தம்பி, அதனால வாழ்த்துவேன். கார் பந்தயத்திற்கு உடனடியாக அனுமதி வழங்கும் அரசு விஜய் கட்சி மாநாட்டுக்கு ஏன் அனுமதி வழங்கவில்லை? விஜயின் கட்சி முதல் காட்சி வரை அனைத்திலும் திமுக பிரச்சனை செய்வதாக தமிழிசை குற்றச்சாட்டு. புதிய கட்சி தொடங்கும் பொழுது நீங்க ஒரு கார் ரேஸுக்கு எவ்வளவு தூரமா எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க. ஆனா ஒரு இடத்துல அவரும் பாவம் மாத்தி 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 இடத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டே இருக்கீங்க. அவர் என்ன பரீட்சை எழுதி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி என்னமா அவர் மாநாடு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என தமிழிசை புகார். உலக தரத்திலான தேசிய கல்விக் கொள்கை அமுல்படுத்த திமுக அரசு தடுப்பதாகவும் சாடல். அதாவது முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் அசிங்க அசிங்கமாக எழுதுறாங்க. ஆக என்னை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். நாமக்கல் ராசாம்பாளையம் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு மறியல் போராட்டம். சுங்க கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கம். அரசு 55,000 மண லாரிகளும் லட்சக்கணக்கான லாரி ஓட்டுநர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வலியுறுத்தி சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் ஆன பிறகும் அரசு அலைகழித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு. லட்சக்கணக்கில் காலியிட அரசு விலக்கி எடுக்காமல் கோரிக்கைகள் நிறைவேற தன்னை சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி திமுக முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக் தாக்கல் செய்த மனு. அமலாக்கத்துறை திகார் சிறை நிர்வாகம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விஜயவாடாவில் கார் ஷோரூம் வளாகத்தை ஆக்கிரமித்த மழை வெள்ளம். தண்ணீரில் தத்தளிக்கும் 300க்கும் மேற்பட்ட கார்களை பழுது பார்ப்பது மிக கடினம் என பராமரிப்பாளர்கள் கவலை. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஜேசிபி வாகனத்தில் 3வது நாளாக ஆய்வு செய்தார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. தங்களை கவனிக்க யாரும் இல்லை என குடிசைவாழ் மக்கள் குமுறல். தெலங்கானா மாநிலம் மெஹபூபாத் மாவட்டத்தில் கனமழை பெருவெள்ளம் காரணமாக அந்தரத்தில் தொங்கிய ரயில் தண்டவாளம். 36 மணி நேரத்தில் மின்னல் வேகத்தில் புனரமைத்து சோதனை ஓட்டத்தை நிறைவு செய்த அதிகாரிகள். ஆந்திராவில் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரமான உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உறுதி. ஆந்திராவில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆய்வு. மழை நீரில் நடந்து சென்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார்.
வெள்ளத்தால் கடும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ள ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களுக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் 1 கோடி நிதி உதவி. மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் மீண்டு வர இறைவனிடம் பிரார்த்திப்பதாகவும் வலைதள பதிவு. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். ராஜஸ்தான் மாநில காவல்துறை பணியில் பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு. முதலமைச்சர் பஜன்லால் சர்மா தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம். ஆண்களுக்கான குண்டு எறிதல் போட்டியில் இந்திய வீரர் கிலாரி சச்சின் வெள்ளிப் பதக்கம் வென்ற அசத்தர். பாராலிம்பிக் போட்டிகளில் அதிக பதக்கங்களை குவித்து இந்திய வீராங்கனைகள் சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட அனைவருக்கும் பாராட்டுகள் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. ராஜஸ்தான் IPL அணியின் தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் நியமனம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.